3 மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், காஞ்சிபுரம், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக தெற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கடந்த 2 நாட்களாக தமிழ்நாடு முழுவதுமே ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை முதல் பலத்த மழையானது ஒரு சில பகுதிகளில் பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 11, 12, 13 ஆகிய 3 நாட்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் அடுத்த 3 மணி நேரத்தில் 3 மாவட்டங்களுக்கு மழை பெய்ய உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக காஞ்சிபுரம், சென்னை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் மட்டுமே அடுத்த 3 மணி நேரத்திற்குள் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 3 மாவட்டங்கள் அடுத்த 3 மணி நேரம் மட்டும், மேலும் அடுத்த நாட்களுக்கு அதாவது நாளை மறுநாள் அங்கிருந்து இந்த மழையின் பாதிப்பு சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் அந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 11, 12 அந்த ஆகிய 2 நாட்களில் தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது நிலையில் அந்த 3 நாட்கள் தொடர்ந்து மிதமழையான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது 3 மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை பொறுத்தவரை பார்த்தால் வானம் மட்டும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேலும் மழையின் பாதிப்பு பொறுத்தவரை சென்னைக்கு இருக்காது. ஒரு சில பகுதிகளில் இருந்தாலும் கூட சென்னை பொறுத்தவரை மழையின் பாதிப்பு இருக்காது எனவும், இந்த கடலோர மாவட்டங்கள் மேலும் இந்த டெல்டா மாவட்டங்கள் ஆகிய மாவட்டங்களுக்கு மாலை 5 மணிக்கு மேல் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், 11, 12, 13 அந்த 3 நாட்களுக்கு மட்டும் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.